எறா பாவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் போதும். ஆயில் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுது. 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கணும். சொல்கிறது தான், மூடி வச்சு சமைச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துடும். வெங்காயம் வதங்குது. வெங்காயம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இடித்த பூண்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி, அந்த ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சு 5 நிமிஷம் வதங்கணும். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாவக்காய் உப்பு மஞ்சள் போட்டு நல்லா பிசைஞ்சு அலசி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஆட் பண்ணி 1/4 கிலோ பாவக்காய். பாவக்காய் போட்ட உடனே எறா போடக்கூடாது. பாவக்காய் கொஞ்சம் வேகணும். பாவக்காய் நல்லா ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் எறா போட்டிங்கன்னா தான் நல்லது. எறா ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும். பாவக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பாவக்காய் ஒரு 10 நிமிஷம் வதங்கணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆகிடுது. பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இதில் 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். 1/4 கேஜி எறா, சின்ன எறா. இப்போ இந்த எறாவை இதில் சேர்த்துக்கணும். தண்ணி நிறைய போடக்கூடாது. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு, நான் எல்லா சமையலுக்கும் தேவையான அளவு தான் எண்ணெய் போட்டுக்குவேன். எண்ணெய் ஜாஸ்தி சாப்பிட்றவங்க வேணுன்றவங்க கூட 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கூட செய்யலாம். எறா போட்டு எறா வேகிற வரைக்கும் மூடி வைக்கணும். அதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகிடுது. பாருங்க, பாவக்காய் எறா நல்லா வெந்திருக்கு. நம்ம பாவக்காய் எறா பொரியல் இப்போ ரெடி ஆயிருக்கு.